நான் டி நகரில் ஒரு வீட்டில் குடியிருந்தபோது எதிர்த்த வீட்டில் ஒரு பையன் நல்லா செஸ் ஆடுவோம். தான் தினத்தந்தியில் வந்த பேரெல்லாம் காமிப்போம். அவன் வந்து ஒரு நாளைக்கு நட்ஜ் டார்ஃப்னு 45 பேரோட பார்க்காம ஆடி வின் பண்ண அந்த நட்ஜ் டார்ஃபை ட்ரா பண்ணிட்டான். நட்ஜ் டார்ஃப் ஆனால் இந்த பையனுக்கு வருங்காலம் இருக்குன்னு. அதே போல் அந்த பையன் வருங்காலத்தில் 7 முறை இந்தியாவோட சாம்பியன் செஸ்ஸில். ஆனால் அந்த பையனுக்கு மிகப்பெரிய ஃபேமிலி. அவனுக்கு ஒரு அண்ணன் உண்டு. அந்த அண்ணனும் சூப்பராக ஆடுற பையன்தான். ஆனால் வீட்டோட நிலமைனால அந்த பையன் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற மாதிரி போயிட்டான். ஒரு நாளைக்கு நான் அந்த பையனை ரோட்டில் பார்க்கும்போது தன் தம்பியை புகழ்ந்து சொல்லி, எங்கேருந்தெல்லாமோ லெட்டர் வருது, யாரெல்லாமோ புகழறா, அப்பா அவனுக்கு எங்கேயோ போயிட்டான் என் தம்பி அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமும் குதூகலமும் ஆனந்தமும் கொண்டு அவன் கூறினான். மகிழ்ச்சியாக இருந்தது அவன் மனது. இதுபோல் ஒரு அண்ணன் அமைவது நிச்சயம் கஷ்டம். ஏன்னா ஒரு சிப்ளிங் ரைவல்ரின்னு ஒரு பொறாமை கூட வர சான்ஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால இந்த பையனால் முன்னுக்கு வர முடியல. ஆனால் அவன் தம்பி எங்கேயோ போனத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தான் அந்த அண்ணன். இது ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு சம்பவம் என் மனதில் என்றும் நிறைந்திருக்கும்.